பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுசா ஆட்சி அமைஞ்ச பிறகு இன்றைக்கு முதன்முறையாக நம்முடைய ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வருகை தந்து ஆளுநர் உரைய வாசிச்சிருக்கிறாரு. பொதுவா ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது. அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை, அரசனுடைய பாலிசி நோட்டுன்னு ப்ளூ பிரிண்ட். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்க, அதற்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறது ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டாகத்தான் எப்பொழுதுமே ஆளுநர் உரை இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இன்னும் நீங்க குறிப்பிட்டு பார்த்திருப்பீங்க, கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசும் போது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசா படிச்சதே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த புராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு, இப்படி எங்களுடைய